வேதாகமத்திலையும் ரெண்டு விதமான கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு கூட்டம் வாழ்வதற்காக பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். வாழ்வதற்காக பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அழிந்து போவதற்காக, கெட்டு போவதற்காக, நரகம் போவதற்காக இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிற ஒரு கூட்டம். நான் கேட்குறேன், இந்த ரெண்டு கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டம்? உங்களுடைய ஓட்டம் எந்த ஓட்டம்? இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டமா, அல்லது இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க எதை நோக்கி ஓடுகிறீர்கள்? சொல்லுங்க. இயேசுவை நோக்கியா அல்லது இயேசுவினிடத்தில் இருந்தா? இன்னைக்கு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவினிடத்தில் இருந்து தான் பாவத்தை நோக்கி ஓடுறாங்க. உலகத்தை அனுபவிக்கணும், பாவத்தை அனுபவிக்கணும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இயேசுவினிடத்தில் இருந்து கூட உலகத்தை நோக்கி பாவத்தை நோக்கி ஓடுகிற ஒரு கூட்டம். ஆனால் ஒரு சில கூட்டம்தான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்தில் மகிமையில் இருக்கிறாரு, நாமும் இந்த பாவத்தை விட்டுட்டு அவரை நோக்கி, அவரை போல அவர் போன இடத்திற்கு நாமும் போக வேண்டும், அவருடைய மகிமையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஓட்டம் இயேசுவினிடத்திலிருந்து ஓடுகிறதா இராமல் இயேசுவை நோக்கி ஓடுகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், நல்லா கவனிங்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றிலும் நெருங்கி இருக்கிற பாவம் நம்மளை சுற்றி தான் இருக்கிறது. நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பாவத்தை தள்ளி விட்டுட்டு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இந்த பாவத்தை தள்ளி விட்டுட்டு சொல்லுங்களேன், இந்த பாவத்தை தள்ளி விட்டுட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ரொம்ப பொறுமையா இயேசுவை நோக்கி ஓட கடவோம். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி, நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவை நோக்கி நம்ம ஏன் ஓடணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய விசேஷித்த தன்மைகளில் ஒன்று அற்புதம் செய்கிறவர். அவர் இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்கும். அவர் இருக்கிறாருன்னா அங்கே அற்புதம் இருக்கும். அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். இயேசுவை நோக்கி நம்ம போகும்பொழுது அவருடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம், அவருடைய அதிசயங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்னும் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய நேர்மை, அவருடைய ஜீவன், அவருடைய மகிமை,
அவருடைய ஜெயம், அவருடைய ஒவ்வொன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுவை நோக்கி ஓடும் பொழுது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் வேற யாரை நோக்கி என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. இயேசுவை நோக்கி என்ன செய்யுங்க, ஓடுங்க. ஓடுவீங்களா? எத்தனை பேர் ஓடுவீங்க? கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களா, ஹல்லேலூயா. பாவத்தை தள்ளி விட்டு இயேசுவை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் நல்லவர். பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்கள் யார்? இயேசுவிடம் இருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் யார்? பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்களையும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இயேசுவிடம் இருந்து பாவத்தை நோக்கி ஓடினவர்களையும் ஓடுகிறவர்களையும் நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடின ஒரு 3 பேர், சகேயு, இளையகுமாரன், யோசேப்பு. இந்த 3 பேர் வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடினவர்களில் ஒருவருடைய பேர் என்ன பேர் சொல்லுங்களேன்? இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடினவன், அழிவை நோக்கி ஓடினவன், பாதாளத்தை நோக்கி ஓடினவன், அவனுடைய பேர் சொல்லுங்க, சொல்லுங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க. யாரு? பிசாசா? என்ன பேருங்க? சிம்சோன். நீங்க சொல்லுங்க. யூதாஸ்காரியத்து. சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். யூதாஸ்காரியத்தினுடைய ஸ்பெஷல் என்ன? 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் பேர் என்ன பேரு? யூதாஸ்காரியத். எத்தனை வெள்ளிக்காசுக்காக? எத்தனை வெள்ளிக்காசு? 10. 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். அதாவது பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிற கூட்டம், இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிற கூட்டம். இந்த இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிற கூட்டத்தில் யூதாஸ்காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இவன் பாருங்க, இயேசுவை வச்சு காசு சம்பாதிச்சான். இயேசுவின் பேரை வச்சு காசு சம்பாதிச்சான். இயேசுவை வச்சு 30 வெள்ளிக்காசு சம்பாதிச்சான். அதாவது ஊழியத்தை வச்சு, ஆண்டவரை வச்சு, நான் பெரிய பணக்காரனாகணும், எனக்கு நிறைய வருமானமெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இயேசுவை பணத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இயேசுவினிடத்தில் இருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிற கூட்டம். அல்லேலூயா. இவன் அப்படித்தான் இயேசுவை வச்சு 30 வெள்ளிக்காசை சம்பாதிச்சான். அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் காசுக்கு இயேசை பயன்படுத்தாதீங்க. ஏசுநாதர் இடத்துல போனோம்னா, ஜெபம் பண்ணோம்னா எனக்கு நிறைய காசு தருவார் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. அப்படி இயேசுவை பயன்படுத்தாதீங்க. ஊழியத்தை பயன்படுத்தாதீங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவையை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நேசிங்க, அவருடைய நாமத்தை நேசிங்க, அவரை உயர்த்துங்க. ஆனால் அவரை வச்சு நீங்கள் மற்ற காரியத்துக்கு அவரை பயன்படுத்தி நீங்கள் செயல்படாதீங்க. அதுதான் பாவத்தை நோக்கி ஓடுகிற கூட்டம். இந்த யூதாஸ் காரியத்தை அப்படி தான் செஞ்சான் பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 26, 14, 15, 16. அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் கவனிங்க, யூதாஸ் காரியத்தினிடத்துல பிரதான ஆசாரியர்கள் வரல. யாரு போனது? ஐயா தான் போனாரு. எந்த ஐயா? யூதாஸ் காரியத்து.
நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? இவர் கேட்கார், யூதாஸ் காரியத்தை கேட்கிறாரு, நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற சிந்தனை யூதாஸ் காரியத்தினுடைய சிந்தனை. சர்ச்சுக்கு போனா அரிசி பை தருவாரா? சர்ச்சுக்கு போனா வீடு கட்டி தருவாரா? அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அது யூதாஸ் காரியத்தினுடைய சிந்தனை. இயேசுவை காட்டி கொடுத்தேன்னா எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு. இயேசு தருவார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசப்பா நம்முடைய தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆனால் அவரை வச்சு நம்ம எதையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கவே கூடாது. கைகள் ஒரு தலையிலையா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை வச்சு நம்ம சம்பாதிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னா, ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஏசப்பாவை சொல்லி, இயேசு உனக்கு சமாதானம் தருவார், இயேசு உனக்கு ரட்சிப்பு தருவார், இயேசு உனக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி ஆத்துமாக்கள் அவரிடத்துல கொண்டு வந்து மீட்புக்கு ஜனங்களுக்கு வழி திறக்கணும். ஆனால் மற்றபடி வேற எதுக்காகவும் அவரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள், இவைகளுக்காக இயேசுவை, சபையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சபையை உன் ஆசையை, உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடாது. ஏசப்பாவை நேசித்து அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை அறிய நீ பயன்படுத்தி கொள்ளணும். கடவுள் உன் தேவைகளை சந்திப்பார். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் உற்சாகமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்பொழுது நம்ம பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்கள் யார், அதை குறித்து நான் பேச போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் யாருடைய பெயரை சொன்னேன்? முதலாவதாக சகேயு. சொல்லுங்களேன் சத்தமா. சகை. சகையினுடைய விவரம், அவன் ஒரு குள்ளன். அவன் ஒரு குள்ளன். ஆனா ஒரு தலைவன், ஆயக்காரருக்கு தலைவன். ஆயக்காரன் என்றால் வரி வசூல் பண்ணுகிறவர்களுக்கு தலைவன். ரோம அரசாங்கத்துக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கட்டணும். எந்த ஆயக்காரனும் வரி வசூல் பண்ணுகிறவனும் உண்மையாக இருக்க மாட்டான். ரோம அரசாங்கத்துக்கு ₹1 வரி கட்டணும்னா ஜனங்களிடத்தில் $4 வாங்கிட்டு ₹1 அங்கே கட்டிட்டு மீதம் ₹3 அவன் வச்சுக்கிடுவான். அதனால ஜனங்கள் அவனை சபிப்பாங்க, ஜனங்கள் அவங்கள வெறுப்பாங்க. ஜனங்களுக்குள்ளே இவங்க போக முடியாது, அந்த அளவிற்கு வெறுப்பை சம்பாதித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஆனால் தலைவன் அவன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருகிற வழியில ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து இந்த வழியாக தானே வருவார், அவரை நம்ம பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். குள்ளனாக இருந்தாலும் அவன் தடைகளை மேற்கொள்கிறான். இயேசுவை நாம் அறிவதற்கு, இயேசுவினிடத்தில் வருவதற்கு நம்ம சரீரம் கூட சில நேரங்கள் தடையாக இருக்கும். ஆனாலும் அந்த தடைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இவன் அப்படித்தான். குள்ளனாக இருந்தாலும் அதை பெரிதுபடுத்தலை. அதுக்கு தக்கன ஒரு ஏணியை கொண்டு போய் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போட்டு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்திருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வரும்பொழுது சகையும் மரத்தில் இருந்தது மக்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இயேசு எல்லாம் அறிந்தவர். அந்த மரத்துக்கு கீழே போய் நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். எல்லாருக்கும் அதிர்ச்சி, ஆச்சரியம். இந்த சகைவை இயேசுவுக்கு எப்படி தெரியும்? இன்னும் சில பேர் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷனாச்சே,
அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறான், என் ஆஸ்திகளை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் அநியாயமாக சம்பாதித்தது உண்டானால் 4 மடங்கு அதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணுறான். அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. சகையோ பாவத்தில் இருந்தா, பாவியான மனுஷனா இருந்தா, மக்களால் வெறுக்கப்பட்ட சதிக்கப்பட்ட மனுஷனா இருந்தா, ஆனா அந்த பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடினான், இயேசுவை நோக்கி ஓடினான், இயேசுவை நோக்கி ஓடினான். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் இந்த பூமியில பணம் உள்ளவங்களா இருக்கலாம், பதவி உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க என்ன நிலையில இருந்தாலும் நீங்க இந்த உலகத்துல பாவத்தை நோக்கி ஓடாம அந்த பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க, அவருடைய மகிமையை நோக்கி ஓடுங்க, பரலோகத்தை நோக்கி ஓடுங்க, அவருடைய அற்புதத்தை நோக்கி ஓடுங்க. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்புனீங்கன்னா நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இவ்வளவுதானே அவங்க கை தட்டு, இவ்வளவுதானே அவங்க கை தட்டு. நல்லா தான் கை தட்டுங்களேன் தம்பி, நல்லா தான் கை தட்டுங்களேன். நீ யாரை நோக்கி ஓடுற? உன் ஓட்டம் எந்த ஓட்டம்? பாவத்தில இருந்து இயேசுவை நோக்கியா அல்லது இயேசு இடத்துல இருந்து பாவத்தை நோக்கியா? சொல்லு சொல்லு சொல்லு. உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு, சொல்லு. அல்லேலூயா. ஒரு நாளும் இயேசுவின் இடத்துல இருந்து பாவத்தை நோக்கி ஓடிடாத. நீ பாவத்தில் இருந்தாலும் இயேசுவை நோக்கி ஓடிவா, இயேசுவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள். அல்லேலூயா சொல்லுவோமா? லூக்கா 19:3-4 வாசிங்களேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார், அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி, அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஒரு ஏறினான். காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. இன்னைக்கெல்லாம் யாரை பார்க்க, யாரை அறியணும்னு விரும்புறாங்க? யாரை தம்பி நிமிந்து பாருங்களேன். யாரை பார்க்கணும், யாரை அறியணும்னு விரும்புறாங்க? யாரை பார்க்கணும், யாரை அறியணும்னு விரும்புறாங்க? சினிமா நடிகர்களை, அரசியல்வாதிகளை, மற்ற காரியங்களை பார்க்கணும், அது எப்படிப்பட்டது அப்படின்னு அறிய விரும்புகிறாங்க. இவர்களெல்லாம் இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடுகிற மக்கள். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவரை பார்க்கணும், அவரை அறியணும்னு சொல்லிட்டு தங்களுடைய சில காரியங்களை அர்ப்பணித்து விட்டு இயேசுவை அறிகிற அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை அறிய வாஞ்சை உள்ள, தாகம் உள்ள, அர்ப்பணிக்கிற அப்படிப்பட்ட மக்கள் தான் பாவத்திலிருந்து இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவினிடத்தில் வருவதற்கு எந்த காரியமும் ஒத்துழைக்காது. நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய மாமிசம் கூட என்ன செய்யாது, ஒத்துழைக்காது. அப்படித்தானே? அப்படித்தானே? இயேசுவினிடத்தில் வருவதற்கு உங்கள் மாமிசம் கூட ஒத்துழைக்காது, உலகம் ஒத்துழைக்காது. இவன் ஒரு தலைவன். இவன் யாரு? தலைவன். எந்த இதுக்கும் தலைவனா தலைவியா இல்லாமல் இருக்கிற நீங்கள் கூட சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வர்றீங்களா? சொல்லுங்களேன் பிரதர், நீங்கள் எந்த கூட்டத்துக்கு தலைவர்? உங்கள் கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? ஆனாலும் நீங்களே தாமதமாக வர்றீங்க. அப்போ சகையு ஒரு வரி வசூல் பண்ணுகிற கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கிறான். அவனுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்திருக்கும், அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் அர்ப்பணித்தான், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சான். ஆண்டவரை அறியணும்னா
சில காரியங்களை நம்ம அர்ப்பணிச்சா தான் அவரை நம்ம அறிய முடியும், இல்லைன்னா அவரை அறிய முடியாது. இவன் பாருங்களேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணான், எல்லாத்தையும் பூட்டினான், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணான். நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இயேசுவை விட்டுட்டோம்னா நீ என்னைக்கு பார்க்குறேனோ, நம்ம ஊர் வழி தான் வராரு, வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்வோம்னு சொல்லிட்டு குள்ளனா இருந்தாலும் ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம அவரை முழுமையாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜனங்கள் வருகிறதுக்கு முன்னாடியே, இயேசு வருகிறதுக்கு முன்னாடியே முன்னாக ஓடி காட்டு மரத்தில் ஏறி நல்லா உயரமாக இருக்கிற மனுஷனே மரத்து மேலே ஏற முடியாது. ஆனாலும் குள்ளனா இருக்கிற மனுஷன் மரத்து மேல ஏறி இயேசுவுக்காக காத்திருந்தானா, அவன் தாயா பாவத்தில் இருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிற மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும் நம்முடைய ஓட்டம், அப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கணும். நல்லா தான் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்கள் தாங்க தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய மகிமை சுதந்திரித்துக் கொள்வாங்க. இவன் சுதந்திரித்து கொண்டானா இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இப்படி சொல்ற, இவன் இனி பாவி அல்ல, இவன் ஆபிரகாமின் குமாரன், இவனுக்கு நரகம் சொந்தம் அல்ல, இவனுக்கு பரலோகம்னு இயேசு சொல்றாரு. நாமும் இயேசுவை அறிவதற்கு நம்ம காரியங்களை அர்ப்பணம் செய்கிறவங்களா இருக்கணும். இயேசுவை அர்ப்பணம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது தம்பி? இயேசுவை அர்ப்பணம் செஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இயேசுவை குழியை தோண்டி புதைச்சிடுறாங்க. மற்ற காரியங்களெல்லாம் தோண்டி எடுத்துடுறாங்க. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் உங்களை பிடித்த அந்த பலவீனங்கள், அந்த பிசாசின் ஆவிகள் போக மாட்டேங்குது. பேய் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நீ நம்மாள் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லுது. பிசாசு உங்களை பார்த்து என்ன சொல்லுது? நம்மாள். ஒரு பாட்டு வேற பாடிக்கிறது, நம்மாள் நம்மாள். ஏன்னா உருவத்தில் தான் நீ வேற ஆள், உண்மையிலேயே இதயத்தில் நம்மாள். நான் இயேசுவை தள்ளுறது மாதிரி நீ என்ன செய்கிற? தள்ளுற. பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னா 100 சாக்கு போக்கு, வேலைக்கு காலையில் ஓடுறது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஓடுறது. ஆனால் சர்ச்சுக்கு பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்கு இருட்டிருச்சு. சோறு வாங்கினேன், குழம்பு வச்சேன். இந்த சகை என்ன சாக்கு போக்கு சொன்னா சொல்லுங்களேன்? ஏதாவது சாக்கு போக்கு சொன்னானா? ஆனால் அவன் சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம்ல, நானே குள்ளம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தோம்னா ரட்சிப்பை பெற்றிருப்பானா? சொல்லுங்களேன், ரட்சிப்பை பெற்றிருப்பானா? நம்ம குள்ளமாக இருக்கமோ அல்லது உயரமாக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இயேசுவை தேடுறதுக்கு மனசு இருந்தால் போதுங்க, நம்ம அவரை நல்லா அறியலாங்க. மனசு மட்டும் வைங்க, மனசு மட்டும் வைங்க, உங்கள் மனசு மட்டும் அவர் மேலே வைங்க, நல்லா அறிவிங்க. அவருடைய நன்மைகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. மனசு இல்லைன்னு வச்சுங்களேன், சர்ச்சில் கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அவரை நீங்கள் அறிய மாட்டீங்க, கண்ணை மூட மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, நான் சொல்கிற இந்த வசனத்தை கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் மனசு வைக்கல. ஆனால் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அறியலாம். கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை குறித்து பேசுகிறார் பாருங்களேன். பிலிப்பியர் 3:8. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல நிறைய மக்கள் இயேசுவை ஏன் அறிய அர்ப்பணிக்கிறது இல்ல? இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களை மேன்மையா நினைக்கிறாங்க. பிள்ளைகளா, இந்த உலகத்துல மக்கள் மேன்மையா நினைக்கிறது எதை நினைக்கிறாங்க? பதவி, பட்டம், இதெல்லாம் மேன்மையா நினைக்கிறாங்க. படிப்பு, இதெல்லாம் மேன்மையா நினைக்கிறாங்க. இதெல்லாம் மேன்மையா நினைக்கிறதுனால தான் இயேசுவை அறிகிற அறிவுக்கு அர்ப்பணம் செய்கிறது இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை அறிகிற அறிவுதாயா மேன்மை.
உன்னுடைய பட்டத்தை விட, உன்னுடைய பதவியை விட, இந்த உலகத்தில் உள்ள ஒரு மேலான ஒன்று என்று நினைக்கிற அதை விட இயேசுவை அறிகிற அறிவுதாயா மேன்மை. நீ எவ்வளவு தூரம் அறிகிறையோ அந்த அளவுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு, மேலான இடத்துக்கு, பரலோகத்துக்கு போவையே. பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு அமர்ந்திருக்கிறது மாதிரி நீயும் பரலோகத்தில் ஒரு மேலான இடத்துல உட்கார்ந்திருப்பையே. அப்படின்னா அதுதானே மேன்மை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த உலகத்துல எது மேன்மை? எம்எல்ஏ பதவிக்கு வந்துட்டா அதை மேன்மைங்கிறாங்க, சிஎம்க்கு வந்துட்டா அதை மேன்மைங்கிறாங்க, பிரதமர் பதவி அப்படின்னா மேன்மைங்கிறாங்க, அதிபர் பதவினா மேன்மைங்கிறாங்க. நான் சொல்றேன் அதை விட மேன்மையானது இயேசு அறிகிற அறிவு. இயேசு அறிகிற அறிவு. நீ இயேசு அறிய 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 நீ இயேசுவெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும். தெரியுமா உனக்கு? ஒரே ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணும்போது இயேசுவை முழுமையா பார்த்துட்டீங்கன்னா நீ இன்டர்நேஷனல் பாப்புலர் ஊழியக்காரனா இருப்ப. நீ கர்த்தர் உன்னை ஆவியில நிரப்பியிருப்பாரு, வரங்களை நினைப்பிருப்பாரு. உன்னிடத்துல இருந்து அவருடைய சர்வ வல்லமை வெளிப்படும். ஆனால் இயேசு அறிகிறதுனால, வேத வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போய் சத்தியத்தை கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ இயேசுவை அறிய 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 அந்த மேலானவர் உன்னை அறிந்து கொண்டே இருப்பார். உன் வீட்டுக்கு வருவார், உன் பேரை பெருமைப்படுத்துவார், உன்னை மேலான இடத்துக்கு கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, தட் இஸ் குப்பை. அது என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் என்னது? குப்பை. குப்பை. குப்பைக்கு தெரியாது அதெல்லாம் குப்பைன்னு, ஆனால் உண்மைக்குத்தான் தெரியும் அதெல்லாம் என்னது? குப்பை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் குப்பை, இயேசு அறிகிறது தான் மேன்மை. நல்ல ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், நிறைய வாலிபர்கள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையை தங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை மேன்மையாக கருதி தடுத்து விடுகிறார்கள். 10ஆம் கிளாஸ் வந்துட்டா போதும், பெற்றோர்கள் உள்ளெல்லாம் பதறி பதறி பதறி, இனி பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டாம், படி. 12ஆம் கிளாஸுக்கு போயிட்டா போதும், இனி பைபிள் ஸ்டடிக்கு வர வேண்டாம், வேற எந்த கூட்டத்துக்கு வர வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை கூட வர வேண்டாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. 10ஆவது வகுப்பில் பெற்றோர்கள் அதிக ப்ரெஷர் கொடுத்து, 12ஆவது வகுப்பில் அதிக ப்ரெஷர் கொடுத்து, சாப்பிடாம, யூரின் போகாமல், மோஷன் போகாமல், நல்லா தூங்காமல், இந்த மார்க்கெல்லாம் எடுத்த பின்பு உடல் உபாதைகளினால கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பார்க்க முடிகிறதா? ஆமாவா இல்லையா? நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பிரச்சனை உனக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா, 10ஆவது வகுப்பு படிக்கும்பொழுது சாப்பிடாம போவேன், அதிகாலையில் வர சொல்லுவாங்க, இருட்டு நோட்டி தான் விடுவாங்க. படிப்பு மக்களுக்கு விக்கிரகமாக மாறி. படிப்பு படிக்கணும், படிப்பு தேவை, ஆனால் படிப்பு வெறி பிடிச்சி அலையக்கூடாது. கொதறிடுவாங்க. எந்த கூட்டத்துக்கும் வர மாட்டோம். 10th நாங்களாம் 10th படிக்கலையா? அல்லேலூயா. பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவர் நினைச்சா நீ கஷ்டப்பட்டு 400 எடுக்கிறத அங்கே பேப்பர் திருத்துற இடத்துல அவன் கையை 400 போட வச்சு உனக்கு கொடுப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை கூட விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். அல்லேலூயா. நிறைய பேருடைய மார்க்கை செக் பண்ணோம்னு வச்சுங்களேன், மார்க் ஷீட்டையும் பேப்பரை வச்சு செக் பண்ணோம்னா 100 மார்க்கு கம்மியாக வரும். எல்லாம் தேவன் செய்த அற்புதம்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா?
விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எழுதிட்டு வந்து நீங்களே நம்பிக்கொண்டிருந்தீங்களா? நீங்களே பயந்து கொண்டிருந்தீங்க. மார்க்கை பார்த்து உங்களுக்கு அதிர்ச்சி. அது நீங்கள் எழுதினதல்ல, நான் விசுவாசிக்கிறேன் அது தேவன் கொடுத்தது. ஹல்லேலூயா. படிப்பை வச்சு பிள்ளைகளை ஆண்டவர் அறிகிற அறிவுக்கு தடை பண்ணாதீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காலேஜ், நாமக்கல்ல காலேஜ், நாகர்கோயில்ல காலேஜ் அடுத்து எங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ். அங்கிருந்து ஒரு ஆளோட வரும் மேரேஜ், பாஸ்டர் மேரேஜ். காலேஜில் எங்க கொண்டு போனாலும் சேருங்க. ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அர்ப்பணம் செய்கிற ஒரு மனநிலை இருக்கிறதா? நிச்சயமா சொல்றேன், நீ தாயில் பட்டியில படிச்சு அரசாங்க வேலையில கொண்டு போய் ஆண்டவர் உன்னை நிறுத்துவாரு. முதல்ல நீ படிப்பை முக்கியப்படுத்தாத, ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மையை முக்கியப்படுத்து. என் பிள்ளை கடவுளை அறியணும், என் பிள்ளை கடவுளுக்குள்ள நெருங்கணும், என் பிள்ளை கடவுளுக்காக வாழணும். ஆண்டவரை அறிய அறிய அறியதான் என் பிள்ளை உயர்வுல இருக்கும், என் பிள்ளை மேன்மையில இருக்கும், என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகள் நீங்க நினைக்கிறத விட மேலா இருக்கும். பிள்ளைகள் நீங்க நினைக்கிறத விட மேலே இருப்பாங்க. நல்ல கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க எந்த காரியத்தை செலக்ட் பண்ணாலும், நான் சொல்றத கவனமா கேளுங்க, வேலையை செலக்ட் பண்ணாலும், படிப்பை செலக்ட் பண்ணாலும், திருமணத்தை செலக்ட் பண்ணாலும் ஒன்னு மைண்ட்ல இருக்கணும், கர்த்தர் மைண்ட்ல இருக்கணும். என் பிள்ளை சர்ச்சுக்கு போக முடியுமா? என் பிள்ளை கர்த்தரை அறிய முடியுமா? என் பிள்ளையோட கர்த்தர் இருப்பாரா? என் பிள்ளை கர்த்தரோடு இருக்குமா? அதை மட்டும் மனசுல வச்சு செஞ்சீங்கன்னா அதுதாங்க ஆண்டவரை நோக்கி ஓடுகிற கூட்டம். பாவத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஓடுகிற கூட்டம் நிச்சயமா இயேசுவை போல அது மேன்மையை சுதந்தரிக்கும், அது கனச்ச சுதந்தரிக்கும், அது சிங்காசனத்தை சுதந்தரிக்கும். ஒரு காலத்துல எல்லாரும் அவங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க. நான் சொல்றத நம்புறீங்களா? இன்னைக்கு இயேசுவை தள்ளி தள்ளி தள்ளிதான் கீழான நிலை, இயேசுவை தள்ளி தள்ளிதான் வேற நிலை. சகைவே தள்ளல. நீங்களும் நானும் ஏன் தள்ளணும்? இந்த குழந்தைகள்லாம் ஏன் தள்ளணும்? இயேசுவினிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க உங்க பிள்ளைகளுக்கு. அன்னாள் அவளுக்கு தாய்ப்பாசம் இல்லையா, ஆனா பண்ணின பொருத்தனையை சரியா செலுத்தினா. விவரமே தெரியாது. இந்த பின்னாடி விளாண்டுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி குழந்தைகள் தான். ஒரு சின்ன சட்டையும் டவுசரையும் தச்சு ஆசாரியன் ஏலிட்ட விட்டுட்டு போயிட்டா. பிள்ளை தனிமையாக தான் படுத்து தூங்கும், பிள்ளை தனிமையாக தான் படுத்து தூங்கும். ஆனால் அந்த பிள்ளை கூட கர்த்தர் பேசினாரே, அந்த பிள்ளை கூட கர்த்தர் இருந்தாரே. பிற்காலத்தில் அந்த பிள்ளை எப்படி இருந்துச்சு? உண்மை உள்ள ஊழியக்காரனா, உத்தமமுள்ள ஊழியக்காரனா, ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற ஊழியக்காரனா, தான் முதல் பேர்சபா மட்டும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று நிரூபிக்கிற ஊழியக்காரனா எழும்புச்சா? உன் பிள்ளை கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்துச்சுன்னா, கர்த்தரை அறிந்துச்சுன்னா இந்த உலகத்தில் மேலான இடத்துல தான் இருக்கும், கீழான இடத்துல இருக்காது. ஏன்னா அது பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிற கூட்டம் அது. ஹல்லேலூயா. அதனால இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சில காரியங்களை அர்ப்பணம் செய்யுங்க, தியாகம் பண்ணுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கூட அர்ப்பணிக்கிறது கிடையாது, தூக்கத்தை கூட அர்ப்பணிக்கிறது கிடையாது, உணவை அர்ப்பணிக்கிறது கிடையாது. எல்லா நாளும் தான் தூங்குறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் எந்திரிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை தான் லேட்டாக எந்திரிக்கிறது, சர்ச்சுக்கு லேட்டாக வர்றது. ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணிக்கிறவங்களா இருந்தால் தான் சீசன் உங்களுக்கு பேர். நீங்கள் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் சீசன் கிடையாது, குற்றால சீசன். ஆண்டவருடைய சீசன் அல்ல. என்ன சீசன்? குற்றால சீசன், காற்று வீசும், அவ்வளோதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 பேதுரு 2:20 வாசிங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும்.
அல்லேலூயா. இந்த உலகத்தில் அசுத்தங்களுக்கு நீங்க தப்பணும்னா இயேசுவை அறிகிற அறிவில் நீங்க வளரணும். இல்லைன்னா இந்த உலகம் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா புதுசாக பாவத்திற்கான தூண்டுகோள்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா போதை, மதுபானம், செல்போன் இதெல்லாம் முன்பை விட அதிகமாகிருச்சு. இன்னொரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாகும். உலகம் ஜனங்களை அசுத்தப்படுத்துறதுல தான் தீவிரமாக இருக்கும். சோதோம் குமோரோ பட்டணத்தை போல இன்னும் மாறத்தான் செய்யும் இந்த உலகம். ஆனால் இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்தில் நம்ம அசுத்தப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும்னா கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருந்தால் தான் தப்பிக்க முடியும். உங்கள் பிள்ளை கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளராமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளராமல் இருந்தீங்கன்னா விழுந்துருவீங்க, அசுத்தத்தில் விழுந்துருவீங்க, பாவத்தில் விழுந்துருவீங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரு, பைபிளை படி, ஜெபம் பண்ணு. இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்மளை அர்ப்பணம் செய்யணும். ஆமென். அர்ப்பணம் செய்வீங்களா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், அர்ப்பணம் செய்வீங்களா? இயேசு அறிகிற அறிவுக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். அப்போ தான் இயேசு நம்ம பக்கத்தில் வந்து, சகைவே இறங்கி வா, இன்னைக்கு வா வீட்டில் தங்கணும், வா வீட்டில் தங்கணும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, உன் கணவர் ரட்சிக்கப்பட்டு, நீ ரட்சிக்கப்பட்டு, உன் பிள்ளைகளால் ரட்சிக்கப்பட்டு, உன் வீடை ஒரு பரலோக வீடு, உன் வீட்டில் சமாதானம் நிரம்பி வழியும். தலைக்கு மேலே கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இயேசுப்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னா அவரை நமக்குள்ள கொண்டு வரணும். அவரை அறிகிற அறிவு நம்ம மைண்டுக்குள்ள வரணும். அதுக்கு தடை பண்ணக்கூடாது. நீ தடையா இருக்காத, தடைய கூட மேற்கொள்ளு. குள்ளனா இருந்தா என்ன? ஆண்டவர் ஒரு ஏணியை கொடுத்திருக்கிறாரு, கொண்டு போய் வச்சு ஏறு, மரத்து மேல உட்காரு. இயேசுவை முழுமையா பார்க்கணும். அவர் எப்படி பேசுறாரு, அவர் எப்படி பார்க்கிறாரு, அவர் எப்படி நடக்கிறாரு. நீ இயேசு அறிய 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 நீ மேலதான். கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் பிசாசு, நீ உலகத்தை அறி, எல்லாத்தையும் அறி, இயேசுவை மட்டும் அறிஞ்சிடாத அப்படி சொல்லிட்டு தடுத்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள், அறிவதற்கு அர்ப்பணம் செய்யுங்கள். 2வது ஒரு கருத்து வாசிங்களா? இளைய குமாரன் 15, லூக்கா சுவிசேஷம் 15:17. இளைய குமாரன் அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. போதும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இளைய குமாரன் கிறிஸ்துவுக்குள் திருப்தியாக இருந்தான், தேவனுக்குள் திருப்தியாக இருந்தான், தகப்பனுக்குள் திருப்தியாக இருந்தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு குறை இல்லை, என்னை திருப்தியாக நடத்துகிறார் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களா? அல்லது 100 குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? நான் சர்ச்சுக்கு போகிறேன், என் ஜெபத்தை கேட்கல, நான் இன்னும் கடனோடு இருக்கேன், இன்னும் கஷ்டத்தோடு இருக்கேன், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? ஆவியானவர் சொல்கிறாரு, அதிருப்தியாக இருக்கிறவர்கள் இயேசுவினிடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓடுறாங்க. திருப்தியாக இருக்கிறவங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்லி தேவனுக்குள்ள திருப்தியாக இருக்கிற மக்கள் பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த இளைய குமாரன் உலகத்தை முதல்ல மேன்மையா நினைச்சான். உலகம் நம்மளை திருப்திப்படுத்தும், உறவுகள் நம்மளை திருப்திப்படுத்துவார்கள், மனுஷர்கள் நம்மளை திருப்திப்படுத்தும் அப்படின்னு நினைச்சான். ஆனா போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது,
ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அக்கறைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு. போய் பார்த்தா தான் தெரியும். அப்பா வீட்டில் இருக்கும் பொழுது அப்பாவை தவறாக நினைச்சான், ஆனால் உலகத்தை மனுஷர்களை பெருசு பெருசாக நினைச்சான். அப்பாட்ட இருந்து பாதி சொத்தை வாங்கிட்டு போனான். பஞ்சம் வந்தது, அவன்கிட்ட இருந்த எல்லா சொத்துக்களும் குறைஞ்சு போயிருச்சு. இப்ப பஞ்சம் வந்துருச்சு. அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அதாவது போனான்னு கூட பைபிளில் போடலை, என்ன செய்து கொண்டான்? ஒட்டி கொண்டான். அப்பா அப்படின்னா அவனை வச்சு தான் வாழணும், அவன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற அர்த்தம். அவங்களோடு ஒட்டி கொண்டான். ஆனால் அவன் என்ன நினச்சான் தெரியுமா? நமக்கு ஒரு நல்ல ஆள் கிடச்சிருக்குது, இவன் உழைப்பை சுரண்டுவோம், இவனுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடாதுன்னு மனசில் நினச்சிட்டு பண்ணி மேய்க்கிற வேலை கொடுக்குறான். இவன் பண்ணியெல்லாம் மேய்க்கிறான், நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி மேய்க்கிறான். ஆனால் பண்ணி மேய்க்கத்தான் சொன்னான், சாப்பாடு கொடுக்கல. அந்த பண்ணி திங்கிற தவிட திங்கிறதுக்கு இவன் ஆசையாக இருந்தானா. பண்ணி திங்கிற தவிட திங்கிறதுக்கு எப்படி தம்பி? இந்த உலகம் அப்படித்தான் உன்னை ஏமாத்தும். உருவிட்டு அனுப்பிடும் உன்னை. உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய அறிவு எல்லாத்தையும் உருவிட்டு போ, எம்டியா போ அப்படி தான் அனுப்பும். அந்த மாதிரி தான் பண்ணி திங்கிற தவிட திங்க ஆசையாக இருந்தான். அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. பட்டுதானே சிலர் திருந்துவார்கள். புத்தியில யோசிக்கிறான், என் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு திருப்தியான சாப்பாடு. நம்ம அப்பா எப்பயுமே நம்மளை திருப்தியாக தானே நடத்துவாரு. நம்ம அப்பா நம்மளை எப்பயும் திருப்தியாக தானே நடத்துவாரு. அதனாலதான் ஏசாயா 58:17 சொல்றாரு, பஞ்ச காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி. ஓ, தலைக்கு மேல விட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களே. நம்மளை திருப்தியாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். நம்மளை திருப்தியா நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்ம ஆண்டவர் நம்மளை திருப்தியா தான் நடத்துவாரு. ஆனா நீங்க குறை சொல்றீங்கன்னா உங்களுடைய மனசுல தான் குறை இருக்குது. உங்க வீட்டில் குறைவு இருந்தாலும் ஆண்டவர் நிறைவோடு நடத்துறது மாதிரி உங்க மனசுல நினைச்சிட்டு அவர் ஆராதிங்க. ஆண்டவர் உங்க குறைவுகளை நிறைவாக்குவார், மேலானதை தருவார். இந்த இளைய குமாரனுக்கு அவன் எதிர்பார்த்ததை விட மேலானதை தந்தாரா? உயர்ந்த வஸ்திரம். சிஸ்டர், யார் உயர்ந்த வஸ்திரம் கொடுப்பா? செய்முறை செய்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் உயர்ந்த வஸ்திரத்தையா கொடுப்பாங்க? சொல்லுங்களேன். 500 ரூபாய்க்கு சூட்டு சட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. தையக்கூலி 1200 ரூபா. 500 ரூபாய்க்கு சூட்டு சட்டை வாங்கி கொடுப்பாங்க. சேலை 350 ரூபா. 3 மாதத்துக்கு அடுத்து அது டர்ரன் கிழிஞ்சு போயிடும். செய்முறை செய்கிறவங்க அப்படி தான் செய்வாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பாரு. ஏன்னா அவர் நமக்கு அப்பா இல்லை, நம்ம அவருக்கு பிள்ளை இல்லை. நம்ம அப்பா எப்பயுமே நமக்கு உயர்ந்ததை தானே கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்பாவினுடைய அன்பு உங்களுக்கு தெரியாதுல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உனக்கு வீடு கொடுத்தாலும், உனக்கு வாகனம் கொடுத்தாலும், உனக்கு எது கொடுத்தாலும் மற்றதை விட உயர்ந்ததாக தான் கர்த்தர் தருவார். ஏன்னா அவர் உயர்ந்தவர் அல்லவோ. நீங்கள் தான் அவரை குறைவுள்ளவராக பார்க்குறீங்க. நீங்கள் தான் அவரை குறை பேசுகிறீங்க. என் கண்ணீரை துடைக்க மாட்டேங்கிறாரு, என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, நான் கர்த்தரை தேடுறேன், ஒரு அற்புதமும் நடக்கலையான்னு. ஆண்டவர் திருப்தியாக்கி நடத்துவார். நீங்கள் முதல்ல நல்ல மனசை பெறுங்க. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன் உண்டாகாமல் போனாலும், மந்தையில ஆடுகள் உண்டாகாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், வயல்ல தானியம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்வேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே நான் களி கூறுவேன். கர்த்தர் ஒரு நாள் இதெல்லாம் வாழ்க்கையில வச்சிருப்பாரு பாரு, இதெல்லாம் வாழ்க்கையில கொடுத்திருப்பாரு பாரு. முதல்ல அவரை மனசுல திருப்தியாக்கி நடத்துவார்னு நினை. ஆண்டவர் ஒரு நாள் நிஜத்துல நடத்துவாரு. நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கை தட்டி என்ன நிஜத்துல நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்துவார். முதல்ல ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. என்னைக்குமே குறை பேசாதீங்க.
குறை பேசுனீங்கன்னா ஒரு அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் கர்த்தரை விட்டு ஓடுறீங்கன்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பேசினது என்ன? குறை, வேற எதுவுமே இல்லை. எங்கேயாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்திருக்கிறாங்களா? ஆனால் அவங்கள நடத்தினது சாதாரணமாக நடத்தினாரு. விஐபியை விட மேலே நடத்தினார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், கற்பாறையிலிருந்து தண்ணீர், ஒருத்தன் கால் வீங்கலை, ஒருத்தன் செருப்பு தேயலை, ஒருத்தன் வஸ்திரம் பழமையாக போகலை. அற்புதம், மிராக்கிள்ஸ். ஆனால் என்ன சொன்னா? ஏய் மோசே, அந்த எகிப்தில் எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்தேன், எங்களை சாகவா கொண்டு வந்தேன்னு கேட்டான். அதனால தான் கர்த்தர் வனாந்தரத்தில் சாக அனுமதிச்சார். கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு நாளும் கர்த்தரை குறை பேசாதீங்க, ஒரு நாளும் கர்த்தரை குறை பேசாதீங்க, ஒரு நாளும் கர்த்தரை உங்கள் மனசில் குறையா நினைக்காதீங்க. என் ராஜா என்னை மகிமையாக நடத்துகிறாரு, என் பிள்ளைகளை மகிமையாக நடத்துகிறாரு, நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம், இன்னும் நல்லா இருப்போம், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தியே நீங்க ஆண்டவரால வழி நடத்தப்படுங்களேன். ஒரு நாள் நீங்க மனசுல நினைச்சபடியே திருப்தியா நடத்தி இருப்பாரு. பசியில இருந்தான், நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்களேன். பசியில இருந்தான், ஆனா அப்பாவை தப்பா நினைச்சானா? என் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களுக்கு திருப்தியான சாப்பாடு இருக்குன்னு நினைச்சான். ஆண்டவர் குளத்தை கண்டு அடிச்சு கொடுத்தாரா? நீ இருக்கிற நிலைமையில அப்பாவை மனசுல உயர்வா தப்பா நினைக்காத. நீ இருக்கிறது பசி, ஆனா நீ நினைக்கிறது திருப்தியா போஷிக்கிற தேவன். இன்னைக்கு நீ பசியில் இருக்க, கர்த்தர் உன்னை அப்படியே கொண்டு வந்து கொழுத்த கன்று அடித்து உன்னை திருப்தியா சாப்பிட வைப்பார், உன்னை திருப்தியா சாப்பிட வைப்பார், உன்னை திருப்தியா நடத்துவார். இன்னைக்கு நீ இருப்பது கடன், ஆனா இந்த கடனுக்குள்ள இருந்துட்டு கூட நீ கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்த ஆலயத்துக்கு எல்லா கூட்டத்துக்கும் ஓடி வந்து நீ எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? நீ எப்படி பாட்டு பாடணும் தெரியுமா? யெகோவா ஈரே அப்படி பாட்டு பாடணும். என்னை இதுவரைக்கும் நடத்தினீரே எபினேசரே, இனி நடத்துவேரே, நீங்க பாட்டு பாடணும். ஆண்டவர் ஒரு நாள் அப்படி நடத்தி இருக்கிறத பாப்பீங்க, அப்படி நடத்தி இருக்கிறத பாப்பீங்க. ஆண்டவர் உங்களை திருப்தியா நடத்தி இருக்கிறத பாப்பீங்க. என் ஆண்டவர் நம்மளை திருப்தியா நடத்துகிறவரு. திருப்தினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருப்தினா இப்ப எனக்கு இருக்குது 99 காரியம் எனக்கு தேவன் அற்புதம் செஞ்சுட்டார். ஆனா ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமா எனக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அது என் வாழ்க்கையில் நான் திருப்தியா நடத்தப்படுறேன்னா குறை. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த 15 வருஷம் ஜெபத்துக்கும் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நடத்துவார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கும் பொழுது 99 செஞ்ச தேவன் அந்த 100வது இதையும் செஞ்சு திருப்தியாக்கி தேவன் உங்களை நடத்துவார், திருப்தியாக்கி உங்களை தேவன் நடத்துவார், திருப்தியாக்கி உங்களை தேவன் நடத்துவார். புரிதான் நான் சொல்லுகிறது? இதான் இயேசுவினிடத்துல இருந்து பாவத்தை நோக்கி ஓடாமல் பாவத்தில் இருந்து இயேசுவை நோக்கி ஓடுறோம். இளையகுமாரன் பாவத்தில் இருந்து இயேசுவை நோக்கி ஓடினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், திருப்தியா நடத்துறார், இனி திருப்தியா நடத்துவார். இன்னைக்கு வீடு இல்லை தான், ஆனால் ஒரு நாள் வீடு இருக்கும். அந்த வீட்டில் டைல்ஸில் மார்பிள்ஸ்லையா மொசைக்கிலையா அது என்னது கிரானைட்லையா படுத்துட்டு ஃபேன் மேலே சுற்றும், ஃபேன் மேலே விழுந்துடக்கூடாது ஏசப்பான்னு சோத்திரம் பண்ணுற நாட்கள் ஒரு நாள் வரும். தருவாரா 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 தருவார் தருவார். 2000 ஆண்டில் இப்படி ஒரு சர்ச்சு கிடையாது, இப்படி ஃபேன் கிடையாது, இப்படி ஸ்பீக்கர் கிடையாது, இப்படி கீபோர்டு கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் இந்த வேளாங்கண்ணி செட்டுக்கார்ட்ட 2 ஸ்பீக்கர் இருக்கும். அவரை அடித்து துவைச்சி அதில் நம்ம ஒன்று பேசணும், அதில் ஒன்று பேசணும். அதை வச்சு தான் ஓட்டுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவர் கண் பார்க்க நல்ல ஸ்பீக்கர், நல்ல கீபோர்டு, நல்ல ஆராதனை, நல்ல மைக்கு. என் ஆண்டவர் நான் நினைச்சதெல்லாம் தந்திருக்கிறாரு.
ஹல்லேலூயா. தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். என் ஆண்டவரை நீ முதல்ல மனசுல நினை மகளே, மனசுல நினை. உன் கற்பத்தின் கனியை குறித்து மனசுல நினை. ஏசப்பா தருவார், கையில தருவார். மனசுல நீ பெற்றுட்டு நான் கையில வாங்கிடுவேன். ஆனா ஒரு நாளும் அவரை குறையா நினைக்காது. அவர் அப்படி நடத்துகிறவர் அல்ல. அவர் அப்படி நடத்துகிறவர் அல்ல. அவர் அப்படி நடத்துகிறவர் அல்ல. உன் தாயை விட, உன் தகப்பனை விட மேலாய் நடத்துகிறவர். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை சொல்றேன். ஆதியாகமம் 39:8. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவனை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்பா, இதை படிக்கும் போதே நமக்கு புல்லரிக்குது ஐயா. இந்த உலகத்துல இப்படி ஒரு மனுஷனா, இப்படி பேசுகிற ஒரு மனுஷனா? இன்னைக்கெல்லாம் ஊழியத்துல, சபையில நம்பிக்கை துரோகிகளை தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி செஞ்சுட்டியே அப்படின்னு. ஆனா இப்படி பேசுகிற மனுஷனை வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு இருக்கும்போது அவனுடைய மனைவி இந்த இளம் வாலிபனை பார்த்து என் கூட பாவம் செய் அப்படி சொல்றா. பைபிள் சொல்லுகிறதுங்க, அவன் இணங்கலங்க, அவன் சம்மதிக்கலங்க. அவன் மனசுல நோ 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 நோ, கடைசி வரைக்கும் நோ. அவனுக்கு பேர் தான் யோசேப்பு. அவன் தான் இயேசுவினிடத்துல இருந்து பாவத்தை நோக்கி ஓடி வராம பாவத்துல இருந்து இயேசுவை நோக்கி ஓடுகிறவன். இன்னைக்கு உனக்கு ஒரு பாவ சோதனை வரும் பொழுது எப்படா வரும் அப்படின்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தியா? வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, ஒரு மிஸ்டு கால் வருது, அந்த ஆள் பேசுது, அடுத்து அந்த ஆள்கிட்ட நீங்கள் பேச, அந்த ஆள் உங்கள்கிட்ட பேச, இப்படி செய்கிறது அது இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம் கிடையாது. அந்த நம்பர் தவறான நம்பர், அந்த நம்பர் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே பிளாக் பண்ணுறது தான் இயேசுவை நோக்கி ஓடுறது. பாவம் எனக்கு வேண்டாம், பாவத்துக்கு நான் இணங்க மாட்டேன், பாவம் நான் செய்ய மாட்டேன், ஓ நான் தேவனுடைய பிள்ளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இணங்காத, சம்மதிக்காத. சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்களேன், சம்மதிக்காத. வாலிப மகளை நீயா கொடுக்காத லெட்ரு, அவன் கொடுத்தா வாங்கிக்கோன்னு நினைக்காத. அவன் கொடுத்தாலும் வாங்காத, நீயாவும் கொடுக்காத. ஒரு காரியம் தவறாக தெரியுது அப்படின்னா நம்பரை பிளாக் பண்ணிடு, அதோட தொடர்பை துண்டிச்சிரு. உனக்கு அவன் முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் ஒரு சத்தம் அவன் காதில் கேட்கணும், இந்த நம்பர் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே இருக்கிறது, இது அவுட் கோயிங், இதை நீ தொடர்பு கொள்ளவே முடியாது. அந்த நிலைக்கு நீ உருவாக்கினா நீ தான் பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடி வருகிற. ஆனால் அப்படிப்பட்ட வாலிபர்களை நான் தேடுறேன். இங்கே யோசேப்புகள் இருக்கிறார்களா? பக்கத்தில் பார்த்துக்கலாங்களா, யோசேப்புகள் இருக்கிறார்களா? என்ன லவ்? அதெல்லாம் பிசாசுங்க. ஒன்றை அழிக்கணும்னு நினைச்ச பிசாசு உன் இச்சைகளை தூண்டி விடுகிறான். அதுக்கு உன் மனசுல இடம் கொடுக்காத, இணங்காத, நோ சொல்லு. யோசேப்பு மாதிரி நோ 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 நோ.
அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் சலிட் அடித்து அவனை சிங்காசனத்தை நோக்கி நடத்துவாரு. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அப்படிப்பட்ட மனுஷனை சிங்காசனத்தை நோக்கி நடத்துவாரு. நீ தாண்டா இந்த உலகத்தை ஆளணும், நீ தாண்டா பார்வானை ஆளணும்னு நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். அப்படிப்பட்ட யோசேப்புகளை எங்க சபையில எழுப்புங்க ஆண்டவரே. முளைக்க முன்னுங்காதல், பிஞ்சிலே பழுக்கிற பழங்கள், வெக்கமா இல்லையா? இதுல பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை, என் பிள்ளை காதலிக்கிறோம். ஆவியானவர் நடுமண்டல் அடிப்பார். ஒன்று பக்தி வைராக்கியமாயிரு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. உனக்கு பிள்ளை எதுக்கு கொடுத்தாரு? அவருடைய நாமத்தை உயர்த்தத்தான். பிறக்கும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதே, வளரும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுதே. உன் பிள்ளை திருமணத்தில் ஆண்டவர் உயர்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சு மறுபடியும் ஆசீர்வதிக்கணும். என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லி நாங்கள்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்தணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதுதான் தரிசனமாக இருக்கணும். பிள்ளைகிட்ட சொல்லு, காதலை குறித்து கேள்விப்படுறியா? அடிய பூட்டு கண்டி. தேவனை மீறி உன் பிள்ளை சாகாது. தேவன் சாக விட மாட்டேன். உன் பிள்ளை உனக்கு தான். பிறம்ப கையாளாத எந்த பிள்ளையுமே சரியான வழிக்கு திரும்பாது. நல்லாட்டி திருத்து, போராடு, பாவத்தோடு போராடு. பாவத்துக்கு உன் இருதயத்தில் ஒரு நூழலை கூட சம்மதிச்சிடாது. அப்படி ஜெபம் பண்ணே, கர்த்தர் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பார். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், பாவத்தை உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி என்னைக்கும் ஆதரித்து பேசிடாத. அதாவது ஊரில் நடக்காததா நடக்குது அப்படின்னு சொல்லிடாத. வாலிப பிள்ளைகள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க அப்படி சொல்லிடாத. இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் உன் பிள்ளை. நாளைக்கு வாலிப பிள்ளை ஆகும்பொழுது அதை செய்யும். நான் சொல்லுது கரெக்டா? யாரோ கை தட்டுறாங்க, தவறாக கை தட்டிங்களோ? ஒரு உற்சாகமாக இல்லையா சொல்லுங்களேன். இல்லை, இந்த பேச்சு பேசுறதுக்கு யாரும் கை தட்ட மாட்டாங்க. அதான் சொல்கிறேன். நீங்கள் கை தட்டுவீங்களா? எத்தனை பேர் கை தட்டுவீங்க? அது பாவத்துக்கு சம்மதிக்காதீங்க. பாவத்து கூட போராடுங்க, பாவத்து கூட சண்டை போடுங்க. அந்த பாவத்தை இருக்கிற மனுஷனை தேவன் நேசிக்கிறார். ஆனால் அந்த பாவத்து கூட நம்ம என்ன செய்யணும்? போராடணும். பாவத்து கூட என்ன செய்யணும்? போராடணும். சில நேரங்களில் ரத்தம் கூட சிந்த வேண்டியது இருக்கும். ஆனாலும் நம்ம போராடத்தான் செய்ய வேண்டும். கைகள் ஒரு தலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கணும். இதை சொல்கிற காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பிரதர், அந்த யோசேப்பு சொல்கிறது, என்னுடைய கையில் இருக்கிற ஒன்றை குறித்து விசாரியாமல். அப்படின்னா யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் தான் இருக்கான். ஆனால் அவன் வச்சிருக்கிற பொருளை வச்சு, இது என் வீட்டில் தான் எடுத்தியா, என் வீட்டில் திருடுனியா அப்படிலாம் கேட்கல. சந்தேகப்படாத எஜமான் போத்திபார். யோசேப்பை சந்தேகப்படலை. இன்னொன்று, மனைவியை தவிர எல்லாத்தையுமே யோசேப்பின் கையில் தான் கொடுத்துருந்தான். யோசேப்பு தான் அதிகாரி. அப்போ நம்பிக்கைக்குரிய மனுஷனாக வச்சுருந்தான். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், இப்படியெல்லாம் என் எஜமான் என்னை நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி அவருக்கு விரோதமாக நான் தீமை செய்வேன், நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை தள்ளிவிட்டு ஓடிடுறான். நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும், ஆனால் நம்பிக்கை துரோகிகளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஊழியத்தில் நான் 25 வருஷமாக பார்க்குறேன். நம்பிக்கைக்குரியவர்களை இன்னும் பார்த்ததில்ல, ஆனால் நம்பிக்கை துரோகிகளை தான் நான் நிறைய பார்க்குறேன். இப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சிட்டான், இப்படி செஞ்சிட்டான், இவனை நம்பணுமே, இப்படி செஞ்சிட்டான் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நான் காதில் கேட்குறேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இனிமே என் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியவர்களை பார்ப்போம் என்று. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் தேவனுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பீங்க? போதகனுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பீங்க? ஊழியத்தில் நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பீங்க? ஒரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிடாதபடிக்கு யோசேப்பு மாதிரி எத்தனை பேர் நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பீங்க? உங்கள் 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். கை உயர மாட்டேன், கை உயர மாட்டேன். கை மட்டும் உயருது. மனசுக்குள்ள இருறா, உன்னை வச்சுக்கிறேன்,
நீ உன் தலையிலே மண் வாரி போடாத. அல்லேலூயா. நல்ல கை உயர்த்திக்காமி, கையை உயர்த்திக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணாத. உன்னை நம்பி ஊழியத்தில் வச்சா உண்மையாரு, உன்னை நம்பி சர்ச்சுக்குள்ளே விட்டா உண்மையாயிரு, உன்னை நம்பி பாட்டு பாட விட்டா உண்மையாயிரு. நம்பிக்கை துரோகம் பண்ணாத. உன்னை நம்பினதுக்காக சந்தோஷப்படவை. கர்த்தர் உன்னை சிங்காசனத்தை நோக்கி நடத்துவார். யோசேப்பு நம்பிக்கை துரோகம் பண்ணலைங்க. போத்திபாருடைய மனைவியை தள்ளி விட்டுட்டு வஸ்திரத்தை கழட்டி விட்டுட்டு ஒரே ஓட்டம். ஏன் தெரியுமா? நான் தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன், எஜமானுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேன்னு ஓடின ஓட்டம் தாங்க இயேசு கிறிஸ்துவை போல சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுச்சு, உயர்வுல கொண்டு போய் உட்கார வச்சுச்சு. உனக்கு நான் சொல்ல நிமிர்ந்து பார்த்து கவனிக்கலாம். உனக்கு எவ்வளோ திறமை இருக்கட்டும், எவ்வளவு அறிவு இருக்கட்டும், எவ்வளவு ஆள் பேக்ரவுண்ட் இருக்கட்டும், ஆனால் உனக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா அது உன்னை உயர விடாது, பின்னாடி இழுக்கும், இழுத்து போட்டுரும். ஆனால் உனக்கு அறிவும் கிடையாது, உனக்கு பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் பாவத்தை இருதயத்தில் சம்மதிக்காமல், பாவத்தை செய்யாமல், சோதனை வரும்பொழுதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நீ ஓடுனேன்னா ஆண்டவர் உன்னை எந்த பேக்ரவுண்டும் இல்லாத உன்னை அழைச்சி சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு உன்னை அழகு பார்ப்பார் ஆண்டவர். நீ சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது உனக்கு ராஜா அழைப்பு வரும். நீ சிறைச்சாலைக்குள்ள கிடப்ப, நம்பிக்கை இழந்து போய் கிடப்ப, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி அவ்வளவுதான் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா அங்க ஒரு ராஜாவின் இடத்துல இந்த அழைப்பு வரும். யோசேப்பை வர சொல்லுங்க ஐயா, யோசேப்பை வர சொல்லுங்க. தலைக்கு மேல கை தட்டி யோசேப்பை வர சொல்லுங்க ஐயா, யோசேப்பை வர சொல்லுங்க ஐயா. யோசேப்புக்கு தான் என் சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியும் அப்படி சொல்லிட்டு, ஓ உன்னை போல தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இந்த பூமியில இல்ல அப்படி சொல்லிட்டு கழுத்துல இருக்கிற சரப்பணியை தூக்கி போட்டு சிங்காசனத்தில் உட்கார வச்சு மீதி உள்ள நாட்கள் எல்லாம் அதிகாரம் ஆளுக உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாரு, நீ கீழாகாமல் மேலாக. உன்னை பாதியில பிடிச்சு இழுக்கிறதெல்லாம் சனியம் நினைச்சுக்கோ. அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் உன்னை பாதியில் பிடிச்சு இழுக்கிறது, நீ உயர விடாதபடி கீழே இழுக்கிற சனிய, அதை தள்ளி விட்டுட்டு ஓடே, இயேசுவை நோக்கி ஓடே. அவரை போல அவருடைய கிருபையினால அதிகாரம் செலுத்து, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஆமென். யோசேப்பு இணங்கவில்லை. யோசேப்புக்கு நம்பிக்கை பாத்திரவானாய் இருந்தான், பாவத்தோடு போராடினான். அதே போல இயேசுவை நோக்கி ஓடுறவன் சம்மதிக்க மாட்டான் பாவத்துக்கு. ரெண்டாவது, நம்பிக்கைக்கு பாத்திரவனாக இருப்பான், பாவத்தோடு போராடுவான். என்னுடைய வாழ்க்கையில் இந்த 25 வருஷமாக இயேசுநாதருக்கு நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மளை இன்னும் ஊழியத்தில் வச்சிருக்கிறார், இன்னும் ஊழியத்தில் வைப்பார். அது மாதிரி பாவத்துக்கும் இதுவரைக்கும் சம்மதித்ததில்லை, இனிமேல் சம்மதிக்க போகிறதில்ல. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு சம்மதிக்காதன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்களேன், கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பாவத்துக்கு சம்மதிக்காத மகனே. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், பிள்ளைகளுடைய பாவத்துக்கு சம்மதிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க, ஆண்டவர் உயர்த்துவார். இயேசுவை நோக்கி ஓடுங்க, இயேசுவை விட்டு ஓடாதீங்க. முழங்கால் படியிடுவோமா, கண்களை மூடி ஜெபிப்போமா. வலது கரத்தை உயர்த்தி காமி. நாம் பாவத்திலிருந்து இயேசுவை நோக்கி ஓடுவேன், இயேசுவின் இடத்திலிருந்து பாவத்தை நோக்கி ஓட மாட்டேன்னு சொல்ற மகன் மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி. நீங்க திருமணம் செய்தவங்களா இருந்தாலும் அல்லது வாலிபர்களா இருந்தாலும் சிறுவர்களா இருந்தாலும் உங்க வாழ்வின் நிலை உங்களுக்கு தெரியும். கண்ணை திறந்து பார்க்காதீங்க, 2 கையை உயர்த்தி. நல்ல தலைக்கு மேல ஒரு அபிஷேகம் உங்க மேல வரும். முழங்கால் போட்டுக்கோ தம்பி. எத்தி தள்ளுறதுக்கு தான் உனக்கு கால் கொடுத்துருக்கிறாராம் கர்த்தர்.
தள்ளி விட்டு ஓடுறதுக்கு தான் உனக்கு கை கொடுத்துருக்கிறாராம் கர்த்தர், பாவத்தை அணைப்பதற்கு அல்ல. நல்ல கையை உயர்த்து. உன் மேலே தான் அபிஷேகம் வருது. நீ தான் யோசேப்புன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உன்னைத்தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ தான் யோசேப்பு. நீ இந்த ஆலயத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை நம்புறாரு ஆண்டவரே, உன்னை நம்புறாரு ஆண்டவரே, உன்னை நம்புறாரு மகனே, உன்னை நம்புறாரு மகளே. Receive the fire. Jesus, Jesus, Jesus. உன்னை நம்புறாரு. Fire, fire, fire. கை தட்டி பெற்றுக்கோ, கை தட்டி பெற்றுக்கோ, கை தட்டி பெற்றுக்கோ. ஆவியானவர் வந்துட்டாரு, நிரப்பிட்டார். அக்கினி 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 அக்கினி. வாலிபர்கள் மேல அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் போட்டுட்டாரு தம்பி, போட்டுட்டார். ஓ மேலதான். நீதான் யோசேப்பா, நீதான் யோசேப்பா. உன் சிங்காசனம் காத்திருக்குது உனக்கு. நீ ஆயத்தமாக, நீ ஆயத்தமாக. கையை உயர்த்தி சொல்லு, இனி பெண்களின் இச்சைகளுக்கும் கண்களின் இச்சைகளுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. சொல்லுவாய திறந்து. சிம்சோனை போல நான் விழுந்து போகிறவன் அல்ல, யோசேப்பை போல எழும்பி சிங்காசனம் போகிறவன். நல்ல கையை தட்டு. ஆவியானவர் உன்னைத்தான் நிரப்புறாரு, உன்னைத்தான் நிரப்புறாரு. நீ குப்பையில கிடக்க வேண்டியவன் அல்ல, நீ கோபுரத்தில் இருக்க வேண்டியவன். நன்றி கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த மக்கள் ஆசீர்வாதங்க, ரத்த கோட்டைகளை மறைங்க, சாட்சியா நிறுத்துங்க. இந்த வாரம் முழுது கூட இருங்கப்பா. உம்மை நோக்கி ஓடி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய